ஆவி உலகின் விதிகள். திருமணம். ஆவியுலகில் திருமணம் எதுவும் கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்காகவும் முதுமையில் தம்பதியருக்கு பரஸ்பரம் அடுத்தவருடைய துணை தேவை என்பதாலும் புவியுலகில் ஏற்படுகின்ற மனமுறிவுகளை நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கிறோம். பூமியில் குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவே அறிவார்ந்தவர்கள் திருமணம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். மக்கள் பொறுப்பற்றவர்களாகவும் தங்கள் குழந்தைகளை அக்கறையோடு கவனித்துக் கொள்ளாமலும் இருந்ததை அவர்கள் கவனித்ததால் குழந்தைகளை உருவாக்குவதற்கு திருமணத்தை அவர்கள் கட்டாயமாக்கினர். ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ தனியொருவராக தன் குழந்தையை வளர்ப்பதை விட இருவருமாக சேர்ந்து அக்குழந்தையை வளர்ப்பது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். இரண்டு நபர்கள் சேர்ந்து இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு தங்களுடைய குழந்தைகள் சிறந்த குடிமக்களாக வளர்வதற்கு அவர்களை வழிநடத்துவது அறிவார்ந்த செயலாகும். தங்களுடைய முதுமையில் தம்பதியர் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அக்கறையோடு கவனித்துக் கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க முடியும். உலகத்தின் பிரச்சனைகளை இருவருமாக சேர்ந்து எதிர்கொள்ள முடியும். எனவே திருமணங்கள் முன்கூட்டியே இறைவனால் நிச்சயிக்கப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் இதை சொல்ல அஞ்சுகிறோம். ஏனெனில் திருமணங்கள் கடவுளால் நிச்சயிக்கப்படுவதில்லை என்றால் நாங்கள் ஏன் திருமணம் செய்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும்? நாங்கள் சுதந்திரமாக இருந்துவிட்டு போகிறோமே என்று புவியுலக மக்கள் கூறக்கூடும். முறிந்து போன திருமணங்களில் தம்பதியரை இணைத்து வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஏனெனில் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழ்வதுதான் அவர்களுக்கு நல்லது. ஆனால் சில சமயங்களில் தம்பதியரில் ஒருவர் மற்றவரையோ அல்லது தங்கள் குழந்தைகளையோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எப்போதும் துன்புறுத்தி கொண்டு இருந்தால் துன்புறும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தன் வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து வாழ்வது இயலாத காரியமாகி விடுகிறது. விஷயம் அப்படியிருந்தால் அவர்கள் அனைவருக்கும் எது நல்லதோ அதை செய்து கொடுக்கும்படி கடவுளிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தம்பதியர் பரஸ்பரம் ஒருவர் மீது மற்றொருவர் அன்பு காட்டுவதும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்கள் குழந்தைகளோடு ஒரு ஒற்றுமையான குடும்பமாக சேர்ந்து வாழ்வதும் சிறந்தது. அப்போதுதான் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை ஒரு சிறந்த வழியில் அவர்களால் எதிர்கொள்ள முடியும். குடும்பத்தில் இணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டியது புவிவாழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாததாகும். அனைத்து திருமணங்களிலும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் சகிப்புத்தன்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஓம். தொடரும்.